என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். மறுபடியும் கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும். கண்களை மூடி வாயை திறந்து வானம் திறக்கப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் பரலோகம் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி பிதாவே. இத்தனை மணி நேரம் உடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உடைய மகிமைக்காக நன்றி. இப்போ இந்த தேவ செய்தியில் நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்க போகிறோம். உங்கள் பிரசன்னம்லாம் வேண்டாம், மகிமெல்லாம் வேண்டாம், நீங்களே இப்போ இங்கே இறங்கி வரணும். பிதாவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வானம் திறக்கப்பட்டாயிற்று. இந்த மாலை நேரத்தில் வானம் திறக்கப்பட்டாயிற்று. இந்த ஸ்தலத்திற்குள்ளாக இப்பொழுதே தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய தூதர்கள் இங்கே இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ரீகா லாதா ராபா ஷாகா தாடாரா. இந்த ஆரம்ப நேரத்தில் இப்பொழுதே இந்த எல்லை எங்கிலும் அக்கினி பற்ற வைக்கப்படுவதாக. இயேசுவின் அக்கினி பற்ற வைக்கப்படுவதாக. தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. வான மண்டல சேனைகள் அகன்று போகட்டும். இயேசு வானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். இப்பொழுதும் 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 நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்க போகிற ஆண்டவரே, நீர் இங்கே இறங்கி நிற்கிறதற்கு எங்களை பரிசுத்த பண்ணுவீராக. இந்த இடம் பரிசுத்தம் பண்ணப்படுவதாக. சீனாய் மலையில் இறங்கின மகிமை இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல ஊற்றப்படுவதாக. சீனாய் மலையில் இறங்கின மகிமை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. உள்ளே மாத்திரமல்ல, இந்த செம்பராய நல்லூர்ல கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படுவதாக. செம்பராய நல்லூர்ல இயேசுவின் மகிமை இந்த ராத்திரி வேளையில ஊற்றப்படுவதாக. தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நீங்க மாத்திரம் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் மாத்திரம் எங்களோடு பேசுவீராக. மண்ணான என்னை இப்பொழுதே இந்த பலிபீடத்தின் அக்கினியில வைக்கிறேன். ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் சித்தமுள்ள வார்த்தைகள் புறப்படுவதாக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் மாத்திரம் பெருக. ஆமேன், ஆமேன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த மாலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். சத்தமா சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் சோர்வில் ஜெயம் உண்டாவதாக, கண்ணீரில் ஜெயம் உண்டாவதாக, கடன்களில் ஜெயம் உண்டாவதாக. வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை வைப்பாராக, வைப்பாராக, வைப்பாராக. ஆமேன். கர்த்தர் ஏதோ ஒரு முகாந்திரத்தோடு இந்த மாலை நேரத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் ஏன் இந்த கூட்டத்திற்கு வந்தேன் நான் சொல்லட்டுமா? வருகிற வழியிலேயே இந்த கூட்டத்தை கொண்டு பேசி கொண்டு வந்தாலும் அதையும் இயேசு அறிவார். என் மகளை இந்த நோக்கத்துக்காக தான் உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். 1000 ஏக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ கலக்கங்கள் இருக்கலாம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை ஆற்றுகிறது மட்டுமல்ல, திரும்ப போகிறதுக்குள்ள சாட்சிகளை எழும்ப பண்ணுவாராக. ஆமேன். அதனால தான் அவருக்கு ஒரு நல்ல பேர் உண்டு, அவர் பேசுகிற தெய்வம். ஆமேன். அவர் பேசுவாரா? பேசுவாரா? மறுபடியும் சொல்ற, கோச்சிக்க போறார். இன்னும் சத்தமா சொல்லுங்க, பேசுவாரா? இன்னைக்கு கர்த்தருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களிடத்துல தேவை. என் மகனும் என் மகளும் என் ஊழியக்காரனும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை தேவை. எல்லாவற்றிலேயும் 1000 சோர்வுகள் வரும், 1000 பிரச்சனைகள் வரும், எல்லா விதமான போராட்டங்களும் உலகத்தின் காரியங்களும் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார், ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை. ஆமேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் தேவை. இன்னைக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துகிறோம், ஆனால் எத்தனையோ பிசாசின் போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவைகளை கண்டு நாம் பயப்படுகிறதற்கு வைக்கவில்லை, அவைகளை கண்டு கலங்கி நிற்பதற்காக கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஏன் இந்த ஜெயம் உங்களுடைய வாழ்க்கையில் வரலை? ஏன் என்னுடைய வாழ்க்கை இன்னும் ஜெயம் எடுக்கப்படலை? நம்ம சொல்லுவோம், பிரதர் சில நேரம் நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெப அறைக்குள்ளே சில நேரங்களில் நான் போனால் என்னையும் அறியாமல் ஏன் தூக்கம் வருதுன்னே தெரியல. வேதத்தை திறக்கிறேன், ஒரு நாள் நல்லா வாசிக்கிறேன், மறுநாள் தூங்கிறேன், ஒரு நாள் நல்லா ஜெபிக்கிறேன், மறுநாள் தூங்கிறேன், அதுக்கு அடுத்த நாள் ஜெபிக்கிறேன், மறுபடியும் அடுத்த நாள் சோர்வு, இன்னைக்கு பேலன் நாளைக்கு சோர்வு, நாளைக்கு பேலன் அடுத்த நாள் சோர்வு. ஏன் இந்த சோர்வுள்ள வாழ்க்கை? கர்த்தர் சொல்லுவார், ஜெயம் எடுக்கிற அபிஷேகம் தேவை, நமக்கு ஜெயம் எடுக்கிற அபிஷேகம் தேவை. கர்த்தர் நம்மை நம்பி கொடுக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களை நம்மசமாய் திருப்புகிறதற்கு. நாமே சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் மற்றவங்களை ஆறுதல் படுத்தவே முடியாது. ஆமேன். இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். ஓ ஜீசஸ், தேங்க்யூ. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொஞ்சம் நினைப்பூட்டுகிறார். நான் வருகிற வழியில் பல காரியங்கள் கொஞ்சம் என் ஆவி அப்படி சோர்வழியை பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் ஜெயம் எடுக்க வைப்பேன், மாற்றத்தை கொடுப்பேன். கையை உயர்த்தி ஜெபி, முழங்கால் படிட்டு ஜெபி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் ஜெயத்தை கொடுப்பேன். ஆமேன். ஒருவேளை வரும்போதே என் காரை அப்படி கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸில் திருப்பும்போதே கொஞ்சம் பாஸ்டர் ஜான் ஐயா ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார். ஐயா சூப்பர் இடத்துல தான் ஐயா ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆமேன். சத்தமாக தான் சொல்லுங்கள், பொறாமையில் சொல்கிற மாதிரி இருக்கே. ஆமாம், நம்மெல்லாம் நெகேமியாக்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள். சஞ்சய் பிரதர் கட்டுவார்லாம் இல்லை, எழுந்து கட்டுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை சம்பிரதாய நல்லூரில் வச்சிருக்கிறார். இதற்கிடையே 1000 பிரிவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், சோர்வு வரலாம், சஞ்சய் பிரதருக்கும் சசி பிரதருக்கும் கூட பிரச்சனை வரலாம். ஆனால் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். பிரச்சனை வரல, சும்மா சொன்னேன். ஆமாம், யோசிக்காதீங்க. இந்த நாளிலையும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் பேசினார், ஏன் ஆண்டவரே ஜெயம் எடுக்க முடியலை? ஏன் சில நேர ஊழியங்களில் ஜெயம் எடுக்க முடியலை? ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியலை? கர்த்தர் சொல்லுவார், சில சித்தமில்லாத மனுஷனுடைய தொடர்பு, கர்த்தருக்கு சித்தமில்லாத சில ஊழியங்கள், கர்த்தருக்கு சித்தமில்லாத சில மனுஷர்களோடு நாம் இணைந்திருப்பது தான் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது. சில நேரம் கர்த்தர் சொல்லி இருக்கவே மாட்டார், அவர்களோடு இணைந்து கொள். ஆனால் நம்ம அவங்களோட தான் ரொம்ப சேருவோம். ஆமேன். நம்ம அவங்களோடு தான் ரொம்ப சேருவோம். ஆண்டவரே நான் அவங்கள ரட்சிக்கணும், கர்த்தர் சொல்லுவார் கொஞ்சம் விலகிரு. ஆண்டவரே இவங்களா, கர்த்தர் சொல்லுவார் அவங்களோடு சேர்ந்து. அவருடைய ஞானத்தை ஒருவராலும் புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம வேணான்னா அவர் வேணும்னுவார், நம்ம வேணும்னா வேணான்வார். நம்ம ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமான ஆண்டவர், இதை செய்யவே மாட்டேன்னுவார், ஆனால் அதைத்தான் செய்யுன்பார். சில நேரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் எதிர்பார்க்கிறார். சில சித்தமில்லாத எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தால் இன்னைக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமேன். முடிவில் கல்யாண நாள் அவங்களுக்காக ஜெபிச்சிருவேன். ஆமாம், யோசிக்க வேண்டாம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுவாராக. ஏன் ஜெயம் எடுக்க முடியல தெரியுமா? சில சித்தம் இல்லாத கனெக்ஷன், சில சித்தம் இல்லாத உறவுகள். ஒரு வேளை அவங்க அபிஷேகமே பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்லுவார், உனக்கும் அவனுக்கும் என்ன, உனக்கும் அவங்களுடைய காரியத்துக்கும் என்ன. கர்த்தர் சொல்லுவார், நீ எலியாவை போல ஒருவனாய் மீந்திருந்தாலும் நீ எனக்கு முன்னாடி நிற்கிறல, அது போதும். நீ எலியாவை போல ஒருவனாய்த்தான் நான் மீந்திருக்கிறேன் ஆண்டவரே, எப்படி ஊழியம் செய்வேன், எப்படி ஜெபம் பண்ணுவேன்? நான் சொல்லட்டுமா, கூடி ஒரு நாள் முழுக்க ஜெபிச்சிடலாம், ஆனால் தனித்திருந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். அனுபவித்து பேசுகிறேன். கூடி ஒரு நாள் முழுக்க கூட ஜெபிச்சிடலாம், ஏன்னா என் பலவீனத்தை அவங்க தாங்குவாங்க, அவங்க பலவீனத்தை நான் தாங்குவேன். ஆனால் தனித்திருந்து 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, அவனுக்கு நல்லா தெரியும், தனித்து ஜெபம் பண்ணினா முன்னே இயேசு வருவார். அவர் வந்தால் பேசுவார். பேசுனா சும்மா இருக்க மாட்டார். எதையெல்லாம் வெளிப்படுத்தி காட்டணுமோ காட்டிடுவார். ஏன் ஆண்டவர் என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, தனி ஜெபத்தில் காண்பிச்சு கொடுத்துருவார். ஏன் ஆண்டவர் என் பிள்ளைக்கு இது நடக்கலை, தனி ஜெபத்தில் முழங்கால் படிட்டா காண்பிச்சு கொடுத்துருவார். ஆனால் இதைத்தான் ஒருவன் தடுத்து போடுகிறான். கரெக்டாக நீங்கள் முழங்கால் படிட்டு பாருங்கள், அப்போ தான் என்றைக்கும் வராத ஃபோன்லாம் வரும்.
நீங்கள் நல்லா அன்றைக்கி தான் போய் எஸ்ஸப்பா இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன்னு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு வந்து நின்று பாருங்க. அப்போ தான் வந்து வீட்டு கதவை தட்டுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அக்கா வா, அந்த அக்கா வந்து அபிஷேகமெல்லாம் பேசாது, இருக்கிற அபிஷேகத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். ஆமேன். நடக்காத மாதிரிலாம் அமைதியாக இருக்கீங்க, சத்தமாக சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். இயேசு நம் நடுவே இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார் சித்தமில்லாத சில கனெக்ஷன், சில சித்தமில்லாத உறவுகள், சித்தமில்லாத எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து இந்த நாளுக்கு பின்பு ஒன்று செய்ய போகிறார். அவரோடு தனித்து வைக்க போகிறார், உங்களை அவரோடு தனித்து வைக்க போகிறார். இன்னைக்கு அதற்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை ஒருவர் வாசியுங்கள். 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ம் 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 அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு ஒரு வித்தியாசமான காரியத்தை பேசுகிறார். அவர் ஒட்ட வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். சத்தமாய் சொல்லுங்கள். அவர் ஒட்ட வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை மனுஷர்களோடு அல்ல, உங்களை அவரோடு ஒட்ட வைக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே என்ன உங்களோட ஒட்ட வச்சிருங்க. ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் கேட்குறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களை அவரோடு ஓட்ட வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆனால் உங்களை அவரோடு அவர் ஒட்ட வைத்து கொள்ள வேண்டுமானால் சில சித்தம் இல்லாத கனெக்ஷன் துண்டிக்கப்படணும். அவருக்கு விருப்பம் இல்லாத எல்லாம் வெட்டப்படணும். ஒருவேளை அந்த அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சில கிளைகளை கர்த்தரே துண்டித்து போடுகிறார், சில கிளைகளை கர்த்தரே துண்டித்து போடுகிறார். அபிஷேகம் என்னப்படுகிற காட்டொலிவ மரமாகிய கிளையை கர்த்தரே ஒட்ட வைக்கிறார். என் கர்த்தர் உங்களோடு சித்தம் உள்ளவர்களை மட்டும் ஒட்ட வைப்பாராக. ஆமேன். ஏன்னா வரும்போது பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் யாரையும் ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க, அழைப்பு மட்டும் கொடுங்க, காட்டொலிவ மரங்களை கர்த்தரே கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் புரிஞ்சிக்கணுன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். நமக்கு ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், கண்ணீர் வடிக்கும் போது பக்கத்திலேயே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு ஆசை உங்களை அவரோடு ஒட்ட வைத்து கொள்ளணும். நீங்களெல்லாம் காட்டொலிவ மரங்கள். வேதத்தில் எழுதப்படுகிறது, சகரியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? 2 பக்கமும் ஒலிவ மரங்களை காண்கிறேன், நடுவில் குத்து விளக்கை காண்கிறேன். இப்போ இப்படி சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களை பொன்மயமான குத்து விளக்குகளாய் வைப்பாராக. உங்களுக்கு அருகில் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் வைப்பாராக, வைப்பாராக, வைப்பாராக இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே என்ன பொன்மயமான உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா வைங்கப்பா, ஆனால் என் பக்கத்தில் மட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை வைங்க ஆண்டவரே. மாம்சமாக யோசிக்கிறவங்க இருக்கக்கூடாது, சுயமாக பேசுகிறவங்க இருக்கக்கூடாது. இன்னும் சுருங்க சொல்லுனா, ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாத ஒருவரும் வேண்டாம். ஆமேன். அந்த அபிஷேக ஒலிவ மரம் ஜெபிக்க ஜெபிக்க அதிலிருந்து பிழியப்படுகிற அந்த அபிஷேக எண்ணெய் என் மேலே ஊற்றப்பட இன்னும் நான் கர்த்தருக்கு முன்பாக எரிந்து பிரகாசிப்பேன். ஆமேன். இப்போ இப்படி சொல்லட்டுமா? பாண்டிச்சேரியில் சீக்கிரம் ஜெபகூடாரத்தை துவங்க போகிறேன். நீங்கள் அபிஷேக ஒலிவ மரமாக நீங்கள் கர்த்தருக்காக விட்டு கொடுத்து இந்த வேலூர் கூடாரத்தை தாங்கி பிடித்தா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னையும் தாங்கும், என் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களையும் தாங்கும். இந்த அபிஷேகம் பாண்டிச்சேரியிலையும் பாயும். அல்லேலூயா. தெரியல, ஆவியானவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம மட்டும் பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் இவங்களை விட்டுலாமா? நம்ம 2 பேர் பேசிக்கலாம். சீக்கிரம் கர்த்தர் இந்த வேலூரில் நமக்கு ஒரு இடத்த தருவார். ஆமேன். ஒரு ஆமேன் வருதா பார்த்தீங்களா? ஆமாம். கர்த்தர் வன்கண்களையும் எடுப்பாராக. எவ்வளோ சரி, ஓகே. கர்த்தர் சீக்கிரத்தில் நமக்கு ஒரு இடத்த தருவார். அதை கர்த்தருக்காக சுதந்திரிப்போம். அங்கே மாதாந்திர கொடுகை மட்டுமில்லை, உபவாச கொடுகையும் நடத்துவோம். அதன் ஊழியத்தின் பொறுப்பை கர்த்தர் வருகிற வரைக்கும் உங்கள் கையிலையும் வைப்பார். ஆமேன். அன்னைக்கு இவங்கெல்லாம் இல்லை, இவங்க ஊழியம் செஞ்சு இன்னும் திரளான கூட்டத்தை கொண்டு வருவாங்க. நம்ம கர்த்தருக்காக எழுந்து கட்டுவோம்.
ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது மனுஷனுடைய வார்த்தை இல்லவே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, இது முழங்கால நின்று ஜெயம் எடுக்கிற ஊழியம். கொஞ்சம் பொறாமையாக தான் பார்க்குறீங்க, பரவாயில்ல சொல்லிடுறேன். ஏசப்பா இவங்க வாடகை வீட்டெல்லாம் சொந்த வீடாக மாற்றிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த செம்பராயநல்லூரில் நிறைய இடங்களில் ஜெபம் நடக்கிறது. ஏன் தெரியுமா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். எதையும் தவற விடாதீங்க, கலந்துக்கோங்க. ஒரு வார்த்தையாவது கர்த்தர் பேசிடுவார். எங்கே போனாலும் ஒரு வார்த்தையாவது பேசிடுவார். அன்பு சகோதரர் கூட நடத்துகிறார். என்னைக்கு நடத்துகிறீங்க? புதன்கிழமையா? புதன் 4th வீக்கில் சாட்டர்டே. தாராளமாக போய் கலந்து கொள்ளுங்கள். என்னை காட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாம் பின்னாடி உட்கார்ந்துருக்குறாங்க. நான் வரேன். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. எனக்கு இன்னும் வானமே இல்லை. இன்னும் கர்த்தருக்காக நிறைய ஓடணும். எனக்கு இதுதான் இல்லை. இதை தாண்டி உங்கள் யார் ஊழியத்தில் நான் கை வைக்க மாட்டேன். என்னை கர்த்தர் அதை அழைப்பு கொடுக்கல. அதனால் யாரும் பயப்படலாம் வேண்டாம். இன்னும் சொல்லட்டுமா பிரதர், கர்த்தர் என்னை ஊழியத்தை செய்ய சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் உங்களுக்காக நல்ல சகுனா ஜெபிக்க மட்டும்தான் இருப்பேன். இன்னும் சொல்லணும்னா விசுவாசியாக வந்து பின்னாடி ஒரு சில வேணால் உட்கார ஆயத்தமே ஒழிய என் கையில் மைக்கு கொடுத்தா அங்கேயே போட்டு உடச்சிட்டு போயிடுவேன். இது மட்டும்தான் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஊழியம். மற்ற யாருடைய ஊழியத்தை நான் விரும்பவே மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, கர்த்தர் ஒட்ட வைக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கணும். நீங்களாம் என் சகோதரர்கள் தான், என் சகோதரிகள் தான். சித்தமுள்ள ஊழியத்தை தான் செய்கிறீர்கள். ஆனால் அதன் மேலே என் கண் இல்லை. ஆனால் நீங்கள் பெருகணும், கர்த்தருக்காக கட்டணும், கர்த்தருக்காக எழும்பணும். அதே தான் இப்போ நானும் எதிர்பார்ப்பேன். நீங்களும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். ஆமேன். ஆமாம், சிலர்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன சஞ்சய் பிரதரை கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறீங்க? கர்த்தர் சொன்னார் கூப்பிட்டு வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஆமேன். என் கர்த்தருக்கே இல்லாத பாரம் அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. அவங்க பாரத்தை எல்லாம் கர்த்தர் சீக்கிரம் எடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக. சரி, போகட்டும். வார்த்தைக்குள்ளே உங்களை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவருக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களை எல்லாவற்றிலிருந்தும் பிரித்தெடுத்து அவரோடு ஒட்ட வைத்து கொள்ளணும். ஆமேன். நான் அவரோடு தானே பிரதர் இருக்கிறேன். இதெல்லாம் இல்லை. இன்னும் குத்து விளக்கை போல கர்த்தருக்கு முன்பாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கும்படிக்கு அவருக்கு ஆசையெல்லாம் அதுதான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு தான் அவருக்கு தேவை. இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எழும்பி பிரகாசி. ஆனால் கர்த்தர் யோவான் என்கிற தீர்க்கனை பற்றி சொல்லுகிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கர்த்தர் தனக்கு கொடுத்ததை மட்டும் செய்து கொண்டு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற விளக்கு தான் கர்த்தருக்கு தேவை. நான் எல்லா ஊழியத்தையும் செய்வேன், கைக்கு நேர்ந்ததெல்லாம் செய்வேன். ஒருவேளை பிரதரோட நேற்று பேசும்போது சொன்ன, பிரதர் இன்னைக்கு ஊழியனாலே நிறைய பேர் கண்ணை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி குதிச்சுட்டு ஆண்டவரே உமக்கு சித்தம்னு சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அதுதான் ஊழியம். என்னைக்குமே ஊழியத்திற்கு எஜமானர் கிறிஸ்து தான். உங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமானர் கிறிஸ்து தான். நீங்கள் செய்கிற வேலையானாலும் அதற்கு எஜமானர் கிறிஸ்து தான். அது எப்படி பிரதர், எங்களுக்கு தான் எம்டி இருக்கிறாங்களே, மேலே இருக்கிறாங்களே, யார் இருந்தாலும் சொல்லுவேன், உங்களுக்கு நல்ல எஜமான கிறிஸ்து தான். ஆமேன். அவருக்கு ஆசை நீங்கள் இவங்களோடெல்லாம் இணைஞ்சிருக்கக்கூடாது, அவரோடு மட்டும் இணைஞ்சிருக்கணும். ஆமேன். இப்போ எத்தனை பேருக்கு சொல்ல ஆயத்தம், நான் கர்த்தரோடு இணைஞ்சிருக்க போகிறேன். சத்தம் கேட்கலையே. ஏசப்பா கேட்குதா? கேட்கலையா? இன்னும் சத்தமா? இணைஞ்சிருக்க விருப்பமா? ரெடியா? ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்கும். வெட்டுனா வலிக்குமா வலிக்காதா? வலிச்சாலும் பரவாயில்ல, என்னை உங்களோடு சேர்த்துக்கோங்க ஆண்டவரே. ஆமேன். சில நேரம் கர்த்தர் சில சித்தம் இல்லாத உறவுகளை நம்ம விட்டு துண்டிக்கும் போது ரொம்ப வலிக்கும். ஏன் ஆண்டவரே நான் ரொம்ப நேசிச்சேனே, ஏன் இப்படி பேசுகிறாங்க? வலிக்கும். ஏன் ஆண்டவரே இந்த பிள்ளைய நான் என் பிள்ளையா தானே பார்க்குறேன்? வலிக்கும். ஏன் ஆண்டவரே இது உங்கள் ஊழியமாக நினச்சி தானே செஞ்சேன்? வலிக்கும். ஆனாலும் தாங்கிக்கொள். கர்த்தர் சித்தமுள்ள ஏதோ ஒன்றில் இந்த நாளுக்கு பின்பு என் கர்த்தர் உங்களை ஒட்ட வைப்பாராக. வேண்டும் என்று சொன்னால் வாயை விரிவாய் திறந்து கேளுங்கள், என்னை உம்மோடு ஒட்ட வைத்து கொள்ளும் ஆண்டவரே. சித்தம் இல்லாத எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் வெட்டினால் வலிக்கும். வெட்டுகிறவர் கர்த்தரே, கிளைகளை நறுக்குகிறவர் கர்த்தரே. நம்ம என்னத்தான் விழுந்து யாரை கவனிச்சாலும் யாரும் நம்மோடு வர முடியாது. பிரதர் கடைசி வரைக்கும் இவங்க வருவாங்க நான் நினச்சேன் பிரதர், அவங்க தான் முதல்ல நம்மளை விட்டு போயிடுவாங்க.
பிரதர் கடைசி வரைக்கும் இந்த ஊழியத்தை இவங்க தாங்கி பிடிப்பாங்கன்னு நினச்சேன் பிரதர். அவங்க தான் முதல்ல நம்மளை விட்டு போயிடுவாங்க பிரதர். நான் ரொம்ப நேசித்தேன், என் வீட்டில் சாப்பாடு போட்டு உட்கார வச்சு நான் என்னை போலவே அவங்கள நேசித்தேன் பிரதர். அவங்க தான் நமக்கு அகென்ஸ்டாக மாறுவாங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லப்படாமல் இல்லை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம்தான். ஆனாலும் நாம் கண்ணீர் வடிக்கிறோம். அதனால தான் சொல்லுகிற ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை. கர்த்தர் சொல்லுவார், சில நேரம் இவங்களெல்லாம் விட்டு வந்துரு, இந்த சித்தம் இல்லாத இடத்தை விட்டு வெளியே வந்துரு, இந்த சித்தம் இல்லாத ஊழியத்தை விட்டு வெளியே வந்துரு. கர்த்தர் சொல்லுவார், வா என்னிடத்தில் வா, ஜெயம் எடுத்து வா. முடியல ஆண்டவரே, ஆனாலும் சொல்லுவார், பலன் தருகிறேன், வா. இதுதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை. எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு பிடிச்சவங்களையெல்லாம் நான் கூட்டம் கூட்டிட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானு கேட்ட உன்னை அறியேன்றுவார். இன்னைக்கு நடக்கலாம், ஆனால் நாள் ஒன்று வரும்போது சொல்லுவார், உன்னை அறியேன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தேன், அடையாளத்தை செய்தேன், ஒரு பெரிய சேனையை எழுப்பினேன் நானே சொன்னாலும் கர்த்தர் சொல்லுவார், ஏன் சித்தத்தை செஞ்சியா, நான் சொன்னதை செஞ்சியா, நான் எங்க ஜபத்தை நடத்த சொன்னா அங்க செஞ்சியா, யார் கையில கொடுக்க சொன்னா அவங்க கையில கொடுத்தியா? அல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னும் சத்தமாக சொல்லுங்க. நான் அதனால தான் அடிக்கடி நான் சசி ஐயாட்ட சொல்லுவேன், ஐயா ஷெடியூல் கர்த்தர் சொல்லுவார் எழுதி கொடுக்குறேன். ஐயா இந்த மாதாந்திர குடிகளை மற்ற யாரையும் பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதை மட்டும் செய்யுங்க. ஆமேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, பரலோகத்திலேருந்து சத்தம் கேட்கணும், அதை மோசே மூப்பர்கள் இடத்துல சொல்லணும், மூப்பர்கள் ஜனங்களாகி உங்களிடத்துல விசாரிக்கணும், கர்த்தருடைய ஆவியான உங்கள் மேலே மலையாக இறங்கணும். அதுதான் சித்தமுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்கிறதே கிடையாது. நான் மோசே, அவங்களும் மோசே, இவங்களும் மோசே, ஓடாத வண்டிக்கு 1008 டிரைவர் மாதிரி. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் என்றால் அதை ஜாக்கிரதையாக வைத்து கொள்ளுங்கள். அது 4-5 கரம் மாறினா அது சித்தமே மாறிடும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்தார்னா இறங்கி வந்து, சஞ்சய் இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசி முடிச்சல, என் சித்தமாக பேசுனியா? கர்த்தர் கேட்பார், சொல்லுவேன், நீரே அறிவீர். ஒருவேளை இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நான் என் வீட்டுக்கு போய் என் தனி அறையில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உங்கள் சித்தத்தை செஞ்சு நான் கேட்டால் அவர் முகத்துலேருந்து ஒரு சிரிப்பு மட்டும் என்னை பார்த்து வந்தால் சக்ஸஸ்ஸு. அவர் எதுவுமே சொல்லலாம் ஃபெயிலியரு. ஆமேன் ஆமேன். உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறேன். இந்த ஒவ்வொரு நாள் முடிவிலும் கற்றுக்கொள்ளுங்க. போய் ஒவ்வொரு நாளும் அநேக இடங்களில் போகிறீங்க, நிறைய பேரை சந்திக்கிறீங்க, நிறைய பேரை பார்க்குறீங்கல்ல. ஆனால் முடிவில் ராத்திரி நேரம் வரும்போது ஆண்டவர் முன்னாடி அமர்ந்திருந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சித்தமாக நடந்துக்கிட்டேனா? அவர் எப்படியா இருந்தாலும் பதில் உங்கள் இருதயத்தில் வச்சிருவார். ஆண்டவரே இன்னும் நான் முகமுகமாக பார்க்கல, இன்னும் யாரும் அவ்வளோ பரிசுத்தமாகலை, ஆனால் கர்த்தர் பரிசுத்தமாக்கி உங்களை காண செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் கர்த்தர் உங்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக, தரிசன கண்களாய் வைப்பாராக, இயேசுவை காண வைப்பாராக, செம்பராய நல்லூரை கர்த்தர் உங்களை கொண்டு ஆசைப்பாராக. அல்லேலூயா. அந்த இறுதியில் அந்த முடிவில் போய் கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே சித்தமாக செஞ்சுட்டேனாப்பா, உங்களுக்கு சித்தமானதான் இந்த நாள்லெல்லாம் பார்த்தனா, உங்களுக்கு சித்தமானவங்கிட்ட மட்டும்தான் இன்றைக்கி பேசினேனா, உங்களுக்கு சித்தமான வேலைக்கு தான் போனேனா, உங்களுக்கு சித்தமான காரியத்தை மட்டும்தான் இன்றைக்கி நான் பேசினேனான்னு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது என்னை பார்த்து ஒரே ஒரு சிரிப்பு சொல்லுவேன், நன்றி ஆண்டவரே, என்னை ஞானமாய் நடக்க பண்ணின ஆவியானவருக்கு நன்றி. அல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் கர்த்தர் பேசுகிறார், இதை செய்கிறது மிக கடினம், எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை கேட்டு செய்கிறது மிக கடினம். சில நேரம் நம்ம இப்படி கேட்டு 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 செய்யும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன இதுக்கு கூடவா ஆண்டவரை கேட்கணும்? நான் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் ஆண்டவரை கேட்கணும். இதுக்கு கூடவா ஆண்டவரை கேட்கணும்? எல்லாத்துக்கும் ஆண்டவரை கேட்கணும். பிரதர் அவங்கள போய் சந்திக்கலான்னு இருக்கிறேன், ஆண்டவரிடத்துல கேளுங்க. பிரதர் இந்த இடத்துல இடம் வாங்கலான்னு இருக்கிறேன், ஆண்டவரை கேளுங்க. பிரதர் என் பிள்ளைக்கு இங்கே வர நான் பார்க்கலான்னு இருக்கிறேன், ஆண்டவரை கேளுங்க. பிரதர் வேலையே கிடைக்கல, ஆண்டவரை கேளுங்க. அவர் உங்களுக்கு சித்தமுள்ள இடத்துல ஒட்ட வைப்பார். அதுதான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிலைக்க பண்ணுவார். காட்டொலிவ மரம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டால் அது நிலைத்திருக்கும். காட்டொலிவ மரங்களாகிய நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டால் நிலைத்திருப்பீர்கள். மட்டும் தெரியுமா? அவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பீர்கள். இப்போ நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த ஆயத்தப்படுகிற மணவாட்டி சர்வதேச ஊழியம் என்கிற இந்த காட்டொலிவ மரத்தின் கிளை பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது.
இப்போ எத்தனை பேர் நம்பிக்கையோட இந்த நாளுக்கு பின்னாடி இருந்து என்னை கர்த்தர் அவரோடு இணைத்து கொள்ளுவார்னு சொன்னா ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களை அவரோடு இணைத்து கொள்வாராக. சில நேர சித்தம் இல்லாத இணைப்புகள் தான் நம்மை வழிமாற செய்கிறது. சில நேர சித்தம் இல்லாத இணைப்புகள் தான் நம்மை வழிமாறி போக செய்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் நான் கண்ட சாட்சி, அநேகருடைய வாழ்க்கையில் கண்ட கண்ணீரையும் நான் பார்த்துருக்கிறேன். சிம்பிளாக சொல்லுவாங்க, அதில் ஏதோ ஒரு சாட்சியில் யாராவது ஒரு முக்கியமான நபர் இருப்பாங்க. பிரதர், நான் கர்த்தருக்குள்ளே வந்தேன், அதுக்கு காரணம் இவர் தான். நான் சொல்லுவேன், அது காட்டு ஒலிவ மரம். பிரதர், என் வாழ்க்கை பின்மாற்றமாக போயிடுச்சு, அதுக்கு காரணம் இவங்க தான். அது கர்த்தர் சொல்லாத கிளை, அது கர்த்தர் சொல்லாத காட்டு ஒலிவ மரம்னு நீங்களே நினச்சி இணைஞ்சிருந்தது. நான் சொல்லட்டுமா, உங்களை சோர்ந்து போக பண்ணுங்களோடு சேராதீங்க. கர்த்தரே உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கிறார், கர்த்தரே உங்களுக்கு நல்ல அடைக்கலமாக இருக்கிறார், அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு 3 முக்கியமான கேள்விகளை மட்டும் உங்கள் மத்தியில் வச்சு நான் பேசி முடிக்கிறேன். அவ்வளோதான், 15 மினிட்ஸ் பேசி முடிக்கிறேன். அதனால தான் சீக்கிரமாக வந்தால் சீக்கிரமாக இன்னும் நிறைய கேட்கலாம். ஆமீன். சீக்கிரமாக வந்தால் நிறைய கேட்கலாம். ஆமாம், நீங்களும் ரொம்ப நல்லவர்கள். இயேசு சீக்கிரமாக வந்திருக்கிறார் இல்லையா? ஆமாம். ஒரு 3 மிக முக்கியமான கேள்விகள் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். யாரோடு இணைந்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் கேட்க விரும்புகிறார். முதல் கேள்வி, நீங்கள் யாரோடு இணைந்திருக்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தர் சொல்லப்பட்ட மனுஷர்களோடு இணைந்திருக்கிறீர்களா? கர்த்தர் சொன்ன ஊழியத்தோடு இணைந்திருக்கிறீர்களா? இல்லை கர்த்தரோடு இணைந்திருக்கிறீர்களா? வேற யாரோடு இணைந்திருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் ஜெப நேரங்கள் திருடப்படுகிறது? ஏன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி வருகிறது? ஏன் விரும்பியும் மாற்றம் வரல? நான் கேட்பேன், யாரோடு இணைந்திருக்கிறீர்கள்? ஏன் உலகத்தோடு இணைந்திருக்கிறீர்கள்? முதல் கேள்வி. ரெண்டாவது ஒரு கேள்வியை கேட்பேன், இந்த நாளுக்கு பின்பு யாரோடு இணைய காத்திருக்கிறீர்கள்? நீங்கள் திட்டமிட்டுப்பீங்கள்ல, இவங்க உங்கள் கூடலாம் கொஞ்சம் சேர்ந்தா நல்லா இருக்கும் போலையே, அவங்க உங்கள் கூடலாம் சேர்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை வைக்கலை. ஐம் சாரி, அது நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்கு மட்டும்தான். ஆமேன். உன் ஊழியம் எனக்கு மட்டும்தான், உன் வீட்டின் காரியங்கள் எனக்கு மட்டும்தான், உன் 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ 1 பிள்ளைகளோ அது எனக்கு மட்டும்தான். அதுதான் ரொம்ப வித்தியாசமான ஆண்டவர். அவர் யாருக்கும் விட்டு கொடுக்கலாம் மாட்டார். இப்போ 2வது மிக முக்கியமான கேள்வி கேட்குறேன், யாரோடு இணைய காத்திருக்கிறீர்கள்? கர்த்தர் சொன்னவர்களோடையா? கர்த்தர் சொன்னவர்களோடையா? இல்லை கர்த்தர் சொல்லாதவர்களோடு இணைய காத்திருக்கிறீர்களா? நிறைய நான் கேட்டுட்டேன். நிறைய இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, 2 பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க, பாதியிலே ஒன்று புட்டுக்கிட்டு போயிடும். காரணம் பணம். இவர் பாதி பாவம் மனுஷ கடனில் உட்காந்து தத்தளிப்பார். இன்னும் மீள முடியாத சில குடும்பங்களை நான் அறிந்திருக்கிறேன். வேலூர் மாவட்டத்திலேயே உண்டு. அவங்கெல்லாம் வந்திருந்தா ரொம்ப கண்ணீரோடு தான் அமர்ந்திருப்பாங்க. காரணம், கூடி சேர்ந்து தொழில் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறாங்க. கடன் அடைக்க முடியலை. 40 லட்சம் ரூபாய் கடன். துவங்கி ஆரம்பிக்கும் பொழுது இவன் என் தோளுக்கு தோல் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான், மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். ஆமீன். இது இங்கே மட்டும் இல்லை, ஊழியத்துலேயும் அதே தான். எனக்கு இவங்க வருவாங்க, அவங்க கூட வருவாங்க, நான் அவங்க வந்தால் தான் கூட்டத்துக்கு வருவேன், அவங்க வந்தால் தான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவங்க, அக்கா நீ இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போறியா? இல்லை கொஞ்சம் லேட்டாமா. அப்போ நானும் லேட்டாகவே போகிறேன், கொஞ்சம் லேட்டாக தான் பரலோகத்துக்கு போயேன், கதவு அடைக்கப்பட்டு. அல்லேலூயா. அன்பும் உண்டு, கண்டிப்பும் உண்டு. ஆமாம், அதனால் முறைக்கெல்லாம் வேண்டாம், பேசுகிறவர் ஆவியானவர். அக்கா நீ இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு போறியா? போல எனக்கு ஒரே கை வலியாக இருக்குது, ஒரே தலைவலியாக இருக்குது. ஒரு தலை தானே இருக்குது, ஒரு தலை தான் வலிக்கும். ஒரே தலைவலியாக இருக்குது, ஒரே கால் வலியாக இருக்குது, நான் பொறுமையாக நடந்து வரேன், நீ போறியா? இல்லை இல்லை, உங்களை கைத்தாங்களா பிடிச்சி நானே வரேன் இயேசுவின் நாமத்தினால. நான் ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய பந்திக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு யாருக்காகவும் தாமதப்படாதீங்கள். முந்திக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு முந்தி இயேசு அமர்ந்திருக்கிறார். யாருக்கு தெரியும்? நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டிருக்கிறேன். என் ஆலயத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, நான் போகிற நேரம் யாரும் இருக்காத நேரமாக உள்ளே போவேன். ஆனால் உள்ளே போய் அமர்ந்தால் எனக்காக இயேசு அமர்ந்திருக்கிறத எத்தனையோ விஷயம் கண்டிருக்கிறேன். என் கர்த்தர் உங்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக, திறப்பாராக, திறப்பாராக. ஏன் இதை இப்படி உந்தி தள்ளுகிறேன் தெரியுமா? அண்ணால் யாரும் இல்லை, உள்ளே போய் அழுதா, இருதயத்தை கொட்டினா, யார் கேட்டாங்களோ இல்லையோ, ஏலி கேட்டாரா இல்லையோ, இயேசு கேட்டுட்டாரு.
சர்வ வல்லமையில் கத்தர் கேட்டுட்டாரு, பிரதர் இது வீடு தானே, உங்கள் பார்வைக்கு வீடு, ஆனால் கத்தர் இதை பரலோகமாய் மாற்றுகிறார். நம்ம நிற்கிறது நிமித்தம், நம்ம கூடுகிறது நிமித்தம், ஆராதத்து நிமித்தம் கத்தர் இதை பலிபீடமாய் மாற்றுகிறார். இன்னும் சொல்லுவேன், இயேசு இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒன்று, உங்களால் அவரை பார்க்க முடியல, உணர முடியல சில நேரம், அவ்வளவுதான். ஆனால் இயேசுவேன்னு கூப்பிட்டா பக்கத்தில் வந்துடுவார். கூப்பிட்டியா? எதுக்காக கூப்பிட்ட? என்ன காரியமாக கூப்பிட்ட? இதுக்காக தான் கூப்பிட்டியா? அதுக்கு போய் ஏமா அழுகிற? நான் போய் பார்த்துக்கிறேன். இதுதான் நல்ல தேவன். யார் வராங்கன்னு பார்த்து வந்துட்டு பாருங்களேன். வழியில் வரும்போதே கதை அடிச்சுட்டு தான் வருவீங்க. இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சஞ்சய் பிரதர் வர வழியில் பேசுறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. எலிசாவின் தேவன் பள்ளி அறையில் பேசினாலும் போட்டு கொடுத்துருவார். ஆமேன். வர வழியிலே நீங்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறீங்களன்னு சொல்லிடுவார். ஆமாம், கொஞ்சம் ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் வித்தியாசமான நாள் தான் நான். அதனால் முறைக்கவும் வேண்டாம், திட்டவும் வேண்டாம், சிரித்து கொண்டே கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியான நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ளே கொண்டு போவாராக. மூன்றாவது ஒரு கேள்வி, யாருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது? யாருடைய இணைப்பு? கர்த்தர் கொடுத்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சில நேரம் கர்த்தர் கொடுத்த உறவை நாமளே துண்டிச்சுப்போம். கர்த்தர் சொல்ல மாட்டார். கர்த்தர் சொன்னால் ஒன்று என்ன தெரியுமா சொல்லுவார்? டே சஞ்சய், நான் யார் தெரியுமா? என் கேரக்டர் என்ன தெரியுமா? என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறவர் இல்லை. அதே தான் கர்த்தர் உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பார். உங்கள் சத்துருக்களே வந்தாலும் போஜனம் கொடுங்க, சத்துருக்களே வந்தாலும் தண்ணி கொடுங்க, சத்துருக்களே வழியில் விழுந்து கிடந்தாலும் தூக்கி எடுங்க, சத்துருக்களே ஜப வாழ்க்கையில துவண்டு கிடந்தாலும் உங்கள் அந்தரங்கத்தில் முழங்கால் நின்று அந்த பிரதருக்காக ஏசப்பா அந்த சகோதரனை தூக்கிடுங்க, ஏசப்பா அந்த ஊழியத்தை கரம் பிடிச்சு தூக்குங்க, ஏசப்பா அந்த சம்பராய் நல்லூரில் இவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, இந்த ஆயத்தப்படுகிற மனவாட்டி ஊழியத்தை பார்க்கல, அவங்க ஊழியத்தின் நிலைகளையும் பெருக செய்யுங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அன்பு. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். யாருடைய இணைப்பை நாமளே துண்டிச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம்? பிசாசு 1008 பிரச்சனை கொண்டு வருவான். கர்த்தரா கொடுக்கிற ஒரு உறவாக இருந்தால் பிரச்சனை வரும். சாதாரணமாக ஒரு ஊழியம் நடத்தும் போது எத்தனை பிரச்சனை வருது. அப்போ கர்த்தரா ஒருத்தரை நமக்கு கொடுக்குறாருன்னா அப்போ அந்த உறவுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வரும், எவ்வளோ போராட்டம் வரும். நம்ம அவங்க மேலே கோவப்படக்கூடாது. அவங்களுக்கு பின்னே இருந்து செயல்படுகிற ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும். அவங்களுக்கு பின்னே இருந்து செயல்படுகிற போராட்டங்கள் என்ன என்பதை கண்டெடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை கண் திறக்கப்பட்டனா வைக்கிறாரு. நம்மளே குருட்டனை போல நின்றுக்கிட்டு அவன் அப்படி பேசிட்டான் தெரியுமா? நண்பன் தானே பேசுனா, நம்ம சகோதரன் தானே பேசுனா, நம்ம சகோதரி தானே பேசுனாங்க, அட நம்ம ஊழியர்கள் தானே அங்கே பேசுனாங்க. பேச வச்சது யாரோ? ஆமென். பேச வச்சது யாரோ? நான் சொல்லட்டுமா? இப்படிப்பட்ட ஆவிகளை எல்லாம் கர்த்தர் சுட்டெரிப்பாராக, சுட்டெரிப்பாராக, சுட்டெரிப்பாராக இயேசுவின் நாமத்தினால. ஏன் இன்னைக்கு ஆவியானதை பேசுகிறார் தெரியுமா? ஒரு பக்கம் சொல்லுவேன் உங்களை அவரோடு சேர்த்துக்கொள்ள, ஆனால் மறுபக்கம் இப்படி கேட்கட்டுமா? எங்கே பிரச்சனை? எந்த அன்பானவங்களோடு பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு? என் புருஷனோட பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு, என் மனைவியோட பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. வெளியில் நல்லா நடிப்பாங்க, நான் ஊழியத்துக்கு போகிற இடம்லாம் இது வேலையே இதுதான். நான் சும்மா இருந்தாலும் ஆவியானவர் போட்டு கொடுத்துருவாரு. அவங்க நல்லா தான் பேசிப்பாங்க. அவங்க அன்பை பார்த்தா நமக்கே பொறாமையாக இருக்கும். சார் இருந்தால் இப்படி கணவன் மனைவியாக இருக்கணும்னு. ஆனால் அந்தரங்கத்தில் தான் தெரியும் அவங்க இவங்கள மதிக்கலை, இவங்க அவங்கள மதிக்கலான்னு. இதெல்லாம் கண்டெடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இதெல்லாம் கண்டெடுத்து நம்ம அவங்ககிட்ட போய், என்ன உனக்கும் அவருக்கும் சண்டையா? ஆவியானவர் சொன்ன மாதிரி இருக்குது அப்படியா? இதுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை வைக்கல. ஜெபம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவருடைய குறைவுகளை தாங்கி பிடிக்கிறதுக்காக, ஒருவர் முந்தி கனம் செய்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இவன் என்னை விட கீழே, அவங்க என்னை விட மேலே, அவங்க இந்த ஊழியத்தை செய்கிறாங்க, அவங்க அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. பரலோகத்தின் ஊழியத்தை தானே செய்கிறாங்க. ஆமென். மூன்றாவது காரியம், யாருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இணைப்புகளை எல்லாம் கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்து வைப்பாராக. சித்தமுள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து உங்களோடு சேர்ப்பாராக. அதன் நிமித்தம் என் கர்த்தர் உங்கள் சமாதானத்தை பெருக செய்வாராக. சமாதானம் கெட்டு அமர்ந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எந்த இணைப்புகளை எல்லாம் பிசாசு துண்டித்து போட்டானோ, என் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில தூதர்களை அனுப்பி இந்த ராத்திரி வேளையில கை உயர்த்தி ஜெபிக்க தூதர்களை அனுப்பி கர்த்தர் சித்தமுள்ள எல்லா உறவுகளையும் கொண்டு வந்து காட்டொலிவ மரங்களைப் போல உங்களோடு சேர்த்து வைப்பாராக. நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற மரம்,
நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற மரம், வேறாகிய கிறிஸ்துவோடு இணைந்து நிற்கிற மரம். நீங்கள் மரங்கள், உங்களுக்குள்ள கிறிஸ்து வேறாய் இருக்கிறார். நீங்கள் மரங்கள், கிறிஸ்து வேறாய் இருக்கிறார். இந்த நாளுக்கு பின்பு கர்த்தர் சித்தம் வைத்த காட்டொலிவ மரங்களை மட்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மட்டும் என் கிறிஸ்து உங்களோடு ஒட்ட வைப்பாராக, ஒட்ட வைப்பாராக, ஒட்ட வைப்பாராக. கர்த்தர் எல்லா பிரிவுகளையும் மாற்றுவாராக. எல்லா சண்டைகளும் சமாதானத்திற்கு உண்டாவதாக. இயேசுவின் அக்கினி பற்றி எரியட்டும் இந்த ராத்திரி வேளையில. ஆமென். இயேசுவுக்கு ஆசை சமாதானத்தை கொடுக்கணும். இயேசுவுக்கு ஆசை சித்தம் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செஞ்சிட்ருக்கோம்? அண்ணே, அந்த ஒருத்தங்க மட்டும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தெரியுதில்ல, விலகிறேன். அண்ணே, அவங்க ஒருத்தங்க மட்டும் என்னை ரொம்ப மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க, பதிலுக்கு நீங்கள் பேச வேணாம், வந்துருங்க, தனிச்சு வந்துருங்க, கர்த்தருக்கு முன்னாடி வந்துருங்க. நாளொன்று வரும், அன்னைக்கு அவங்களெல்லாம் உங்களை தேடி வர வைப்பார். அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, சும்மா இரு, யுத்தம் பண்ணாத, அமைதியா இரு, நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ள அமர்ந்திரு. இதுதான் வேதம் சொல்லுகிறது. போய் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வேண்டாம், வேண்டாம். வேணா உன் கண்ணை பறிச்சுக்கோங்க, உங்கள் பல்லை உடச்சிக்கோங்க. எஸ்ஸப்பா அவன் அப்படி பண்ணுறான், என் கண்ணை எடுத்துறேன் சொல்லி பாருங்க, அதெல்லாம் முடியாது. எஸ்ஸப்பா நான் இப்படி பேசிட்டான், ஒரு காலில் ஒரு கீரலாவது போட்டுருங்க இயேசுவின் நாமத்தினால. ஐயோ, சில அக்காலாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த அக்கா நல்ல வாசப்படியில் நின்று நல்ல அந்நிய பாஷையிலையா பேசும், சபையிலையும் அந்நிய பாஷையில் பேசும், வாசலில் பேசுகிற அந்நிய பாஷை வேறு, சர்ச்சுக்குள்ளே பேசுகிற அந்நிய பாஷை வேறு. ஆனால் அந்த அக்கா ரொம்ப பரிசுத்த வாட்டி மேலே நடந்துக்கும். அல்லேலூயா. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? கொலாடியில் போட வேண்டிய எல்லா சண்டையும் போட்டு முடிச்சுட்டு சபைக்குள்ளே வெள்ளை போடவே கட்டின்னு வந்துட்டு நான் சுத்தமாக இருக்கிறேன் ஆண்டவர்னா, ஆண்டவர் எதால் அடிப்பார்னே தெரியாது. அந்த கிளையை உடச்ச ஓடு நடிச்சு போடுவார். ஆமென். சத்தமாக தான் சொல்லுங்கள். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அவர் மறுபடியும் உங்களை அவரோடு ஒட்ட வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த நாளுக்கு பின்னாடி ஒரே ஒரு நோக்கம்தான், உங்களை கர்த்தர் அவரோடு ஒட்ட வைப்பாராக. இன்னும் சுருங்க சொல்லட்டுமா? ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களை ஆதி அன்புக்குள்ளே கர்த்தர் ஒட்ட வைப்பாராக. உங்களுடைய ஜெப வாழ்க்கை என்ன? ஆதியிலிருந்து உங்கள் ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லட்டுமா? உங்களில் இருக்கிற அநேகர் அப்படியே என் கண் பார்த்து கொண்டே வருகிறது. நீங்கள் எல்லாம் என்னை காட்டிலும் அநேக தரிசனங்களை பார்க்கிறவர்கள், என்னை காட்டிலும் அதிகமான தேவ சத்தத்தை கேட்டவர்கள் ஒரு நாளில். ஆனால் இன்றைக்கி அது எங்கே போச்சு? ஏன் அந்த அக்கினி தணிந்து போச்சு? யாருடைய சித்தம் இல்லாத இணைப்பு? யாரோடு உட்காந்து ஜோக் அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க? யாரோடு உட்காந்து கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை பேசிகிட்டு இருக்கீங்க? கர்த்தர் சொன்னவங்களோடு நல்ல காரியத்தை பேசுகிறீங்களா? கர்த்தர் சொன்னவங்களோடு ஆலோசனை கேட்குறீங்களா? கர்த்தர் சொன்னவங்களோடு அமர்ந்து ஆண்டவரே நமக்கு பெரியதான்னு கேட்குறீங்களா? கர்த்தர் சில நேரம் நமக்கு நல்ல ஊழியர்களை எழுப்பி தருகிறார். என்ன நோக்கம் தெரியுமா? அவர்களோடு கொஞ்சம் நாட்களில் இணைஞ்சு நடங்க. அப்படி நடக்கும்போது எலியாவின் மேலே இருக்கிற அபிஷேகம் இரட்டிப்பா உங்கள் மேலே விழும்படிக்கு தான். அதனால தான் கர்த்தர் சில நேரம் சில நல்ல இடங்களை மட்டும் கர்த்தர் உங்களை ஒட்ட வைக்கிறார். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? எங்கே கூப்பிட்டாலும் போயிடுறது தான். வாழ்க்கையும் அப்படியே போயிடும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை அங்கே இருந்தெல்லாம் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. ஆமாம், சரி, 5 நிமிஷம் இருக்குது, சீக்கிரமாக பேசி முடிச்சிடறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை மட்டும் அப்படி கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க. 11ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். படிக்க வேண்டாம், நான் ஓடுகிறேன், வேகமாக முடிச்சுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆரானிலே தேராகு மரித்தான். அல்லேலூயா. என்ன பாருங்க, ஆரானிலே தேராகு மரித்தான். இப்போ 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தேவ சத்தம் கேட்கிறது. இப்போ இப்படி சொல்லட்டுமா? தடை உடைகிறது, கர்த்தருடைய தேவ சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்கிறது. தேராகுனா என்ன தெரியுமா அர்த்தம்? டிலே, தாமதம் என்று அர்த்தம். உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்ய விடாமல் தடை பண்ணுகிறவர்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கையில் பிரதர் எனக்கு கர்த்தருக்காக அதை செய்ய ஆசை தான், ஆனால் என்ன இவங்க மேலே எலும்ப விடாமல் தடை பண்ணுறாங்களே, என்னை தாமதிக்க பண்ணுறாங்களே, என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே. அப்படிப்பட்ட தேராகுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் என் கர்த்தர் அந்த தேராகலையெல்லாம் கர்த்தர் உடைப்பாராக. அல்லேலூயா. தேராகு விக்கிரகத்தை உருவாக்கின மனுஷன், விக்கிரகத்தை ஆராதித்த ஒரு மனுஷன். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனோடு தான் சில நேரம் நம்ம கைக்கு நான் சொல்லுவேன், எல்லாரோட பழகுங்க. அப்படிப்பட்டவர்களோடு பழகாமல் இருக்காங்க, தயவு செஞ்சு பழகுங்க, அன்பாக இருங்க, பேசுங்க, அவங்கள அரவணைங்க. ஆனால் உங்கள் ரகசியம் கர்த்தரோடு மட்டும்தான் இருக்கணும். ஆமென். உங்கள் ரகசியம் ஆவிக்குரிய மனுஷர்களோடு மட்டும் இருக்கட்டும். உங்களை பலப்படுத்துறவர்களோடு மட்டும் உங்கள் ரகசியம் இருக்கட்டும். அந்த வார்த்தையினுடைய ஆழமும் அதுதான். தேராக ஆரானில் மரிக்கிறான். 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமின் கண்ணை திறந்து சொல்லுகிறார், வெளியே வா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடும் பேசி சொல்லுகிறார், வெளியே வா. எந்த தேராகோடு இணைந்து அமர்ந்திருக்கிறாய்? எந்த தேராக என்கிற தடையோடு அமர்ந்திருக்கிறாய்? எந்த தேராக என்கிற கால தாமதத்தோடு அமர்ந்திருந்து கர்த்தர் சொன்ன ஊழியத்தை துவங்காமல் அமர்ந்திருக்கிறாய்? சில நேரம் நான் நிறைய இடங்களில் போகும்போது சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் சர்ச்சை ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கர்த்தர் எஜமான். உனக்கு யார் எஜமான்? உனக்கு அவங்கள எஜமான்? உனக்கு அவங்களே கர்த்தர் எஜமான வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அவங்களெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு அவங்கள கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எஜமான கிறிஸ்து. ஆபிரகாம் செய்கிற காரியம் பாருங்க, ஆரானிலே தேராக தன் தகப்பன் தான், நீங்கள் நேசிக்கிறவர்கள் தான், ஆனாலும் தடையா இருக்கிறாங்களே. கர்த்தர் சொல்லுவார், ஜெயம் எடுத்துட்டு வெளியே வா. நீ இப்படியே உக்காந்துருந்தா தோத்து தான் போவ. நீ இங்கேயே உக்காந்துருந்தா கானானை பார்க்க மாட்ட. இங்கேயே உட்காந்துருந்தா உன் சந்ததி கானானை பார்க்காது. தடை, கால தாமதம். என் கர்த்தர் இவைகள் எல்லாம் உடைப்பாராக. சத்தமாய் சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவரே, சித்தம் இல்லாத எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்குவீராக. மறுபடியும் சொல்லுவேன், வெட்டுனா வலிக்கும். ஆமென். கேட்கலையே? வெட்டுனா வலிக்கும். சில ஃப்ரெண்ட்ஷிப்பை கர்த்தர் வெட்டுனா வலிக்கும். எனக்கு அவங்களத்தானே ரொம்ப பிடிச்சிருக்கு, வெட்டிடுவார். ஆமென். ஆமாம், இது எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் சிரிக்கிறது என்னமோ எனக்கே பயமாக இருக்குது. அது இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம், நான் இங்கே சொல்லலை, நீங்களாம் ரொம்ப தங்கங்கள். நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, பொன்மயமான குத்து விளக்குகள் நீங்கள்லாம். நான் வெளியில் சொல்கிறேன். ஆமென். சில வாலிப பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, அண்ணே என்னம்மா அண்ணே இந்த மாதிரி அங்கே தான் வருவாங்க. அண்ணே இந்த பையனை நான் லவ் பண்ணுறேன். ஏம்மா? அண்ணே நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என் கண்ணு முன்னாடி அப்படியே காண்பிச்சார், நல்லா காட்டுவார். எங்கே ஏன் கர்த்தர் இப்படிலாம் காட்டுறான்னு தான் தெரியல. இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிற எனக்கு ஒன்றும் காட்ட மாட்டாரு. ஏன் ஆண்டவர்? என் தேவனே ஏன் என்னை. ஆமாம், அந்த அம்மா சொல்லும், அண்ணே என் கண்ணு முன்னாடி அப்படியே நான் கண்ணை மூடி ஜெபிச்சேன்னே, கண்ணை திறந்து அவன் தானே நடந்து வந்தான். அவன் மேலேயும் அக்கினி விழுந்துடும், உன் மேலேயும் அக்கினி விழுந்துடும். தேராக பிசாசு எப்படி வேண்டுமானாலும் தடையை கொண்டு வருவான். சில நேரம் நம்முடைய உள்ளான மனுஷன்லேருந்து கூட ஒரு சத்தம் கேட்கும், இதுதான். ஆனால் அமர்ந்தது கத்திரத்தில் கேட்கணும், ஆண்டவர் இதுதானா? அடையாளத்தோடு உறுதிப்படுத்துங்க. இந்த ஊழியத்தை அவர் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எத்தனை விஷயம் உறுதிப்படுத்தேன் எனக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். அது இல்லாமல் நான் உறுதிப்படுத்தினது இல்லாமல் அவர் கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு 3 நாள் டைம் வேறு. ஏன்னா சொல்லிட்டேன், ஊழியம் துவங்கியாச்சு, நிறுத்தினா என்னையும் தண்டிப்பார், அவரையும் தண்டிப்பார். கேட்கலையே? சசி ஐயா சத்தமாக சொல்லுவார்னு பார்த்தேன், எங்கள் தமிழரசன் ஐயா சத்தமாக சொல்லுவார்னு பார்த்தேன். ஆமாம், துவங்கிட்டா நிறுத்திடக்கூடாது. ஆபிரகாமே, துவங்கின நீ எந்த தேராகுக்காகவும் உட்கார்ந்துடாத. கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜெபிக்கணும் துவங்குறல்ல, கர்த்தருக்காக வைராக்கியமாக இந்த வருஷம் பைபிள் படித்து முடிச்சணும் துவங்குறல்ல. ஆனால் ஏன் வழியில் தேராக வரான்? ஏன் இடம் கொடுக்குற? ஏன் அவங்களோடு சேர்ற? ஏன் சித்தம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துருக்கிற? கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். நல்ல அபிஷேகத்தில் துவங்குறீங்க. வாலிபுள்ளங்களே, உங்களோடும் கர்த்தர் பேசுகிறார், நல்லா தான் துவங்குறீங்க. ஆனால் ஏன் வழியில் சோர்வு? இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எல்லாரோடும் பேசுவாராக. நம்ம நல்லா தான் துவங்குறோம், ஆனால் வழியில் 1008 தடை. வழியிலேயே நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற பிரச்சனை. இப்போ தேராக செத்தான், அப்பா விட்டாச்சுரா ஓடலான்னு பார்த்தா கர்த்தர் சொன்ன உடனே இப்போ கூடயே இன்னொன்று ஒட்டிக்கிட்டே வருது, லோத்து. அல்லேலூயா. லோத்தே நீ வான்னு சொல்லலை, ஆபிரகாமும் கூப்பிடல, பெரியப்பா நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன்ப்பான்னு ஆள் கூடவே ஓடுறாரு. ஆனால் நல்ல ஆபிரகாம், இரக்கமுள்ள மனுஷன். என்ன பண்ணுறது, நீங்கள்லாம் வந்தாலும் நாங்கள் என்றைக்கா வர வேணாம்னு சொல்லியிருக்கிறோம், வாங்க என்று உங்களை சேர்த்துக்கொள்ளுகிறோம். நல்ல ஆபிரகாம் தானே? சொல்ல மாட்டீங்களே, ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. நாங்கள் நல்ல ஆபிரகாமா கெட்ட ஆபிரகாமா? நீங்கள் நல்ல ஆபிரகாம். எங்கள் தமிழரசன் ஐயா நல்ல ஆபிரகாம். ஆமீன். என்றைக்காக உங்களை வர வேணான்னு சொல்லியிருக்கோம்? சொன்னோம்மா? முறைக்கிற பார்த்தா ஒரு மாதிரி இருக்கேங்க லலிதாம்மா. சரி, நாங்கள் நல்ல ஆபிரகாம் நல்ல மனுஷன், இரக்கமுள்ள மனுஷன். சித்தம் இல்லைதான், லோத்து தான். நானும் வான்னு கூப்பிடலை, கர்த்தரும் வான்னு கூப்பிடலை. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு எண்ணம், கூட சேர்ந்துக்கணும்னு ஆசை, கூட வரான். கூட வந்தவன் சும்மா வந்திருக்கணுமா இல்லையா? கூட வந்தவன் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இவன் மைப்பனுக்கும் பிரச்சனை, ஆபிரகாம் மைப்பனுக்கும் பிரச்சனை. சில நேரம் எனக்கும் பிரச்சனை இருக்காது, வந்த உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் என் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் கூட இருக்கிறவங்களால இயேசுவின் நாமத்தினால. புரிஞ்சால் ஸ்தோத்திரம். புரிகிறதா? எனக்கு உங்களுக்கு டைரக்ட் பிரச்சனை இல்லை, ஆனால் என் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் கூட இருக்கிறவங்களால எனக்கு பிரச்சனை. ஐயோ ஏசப்பா, தேராக எல்லாம் அகற்றுவீராக.
இப்போ ஆகாரம் சிம்பிளாக சொல்லிட்டாரு, நீ என்னடா மகனே சொல்கிற? ஆமாண்ணே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது, போயிட்டுமா போயிரு, பிரச்சனையாக தான் இருக்குது போயிரு. ஆனால் லோத்து கொஞ்சம் யோசிச்சு, இல்லைண்ணே நம்ம மெய்ப்பனுக்கும் உங்கள் மெய்ப்பனுக்கும் தானே பிரச்சனை, நான் உங்கள் கூட இருக்கேன், நான் உங்கள் கூட இருக்கிறேன். ஏன்? ஆபிரகாம் காட்டொலிவ மரம், ஆபிரகாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நான் யாரோடு இணைந்திருக்கிறேன் என்பது மிக முக்கியம். நான் ஒரு நாளில் இப்படிப்பட்ட ஒரு தலைவனாக எழும்ப வேண்டுமானால் சில நாட்கள் சில நேரம் கர்த்தர் சொல்லுகிற நல்ல ஆபிரகாமோடு இணைந்திருப்பது நல்லது. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் நல்ல ஆபிரகாம் என்று. ஆமாம், இப்போ தான் எங்கள் ஐயா அப்படி சொல்லிட்டார். ஆமேன் ஐயான்னு. ஆமாம், நான் இன்னும் சொல்லட்டுமா? உங்களுக்கும் தடையில்லை, தாராளமாய் வாருங்கள், கர்த்தர் உங்களை என்னை காட்டிலும் பெரிய ஊழியர்களை எழுப்புவாராக. அல்லேலூயா. இப்போ அந்த தடை தான் விட்டுச்சுன்னு பார்த்தா இன்னொரு தடை வழியிலே ஒன்று வருது. எத்தனை கிளையை வெட்டுறாரு பாருங்க ஆண்டவர். வழியிலேயே கிளம்பும் போதே தேராக வெட்டினாரு, வலிக்குது. அப்பா செத்துட்டாரு, வலிக்குது, கண்ணீர். இப்போ வழியிலேயே கர்த்தர் லோத்தையும் வெட்டுறாரு, வலிக்குது. இப்போ இந்த அக்கா சும்மா இருந்துச்சா, அவங்கள சேர்த்துக்கோங்க. சில நேரம் வேண்டான்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி நிறைய உங்கள் ஓட்டு தான் நிறையா இருக்குது, பயமாக இருக்குது. அக்கா சொல்கிறாங்க அவளை சேர்த்துக்கோங்க. யாரை? அவளை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆபிரகாம் நல்ல மனுஷன்தான். ஐ மீன் கொஞ்சம் இப்போ இப்படி சொல்லி பார்க்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் கணவன்மார்களாக ரொம்ப நல்லவர்கள் தான். ஒரு ஆமீன் வருதா பார்த்தீங்களா? பார்த்துக்கோங்க, ஆண் மக்கள் பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், காப்பாற்றுறேன், கொஞ்சம் என்னையும் சேர்த்து காப்பாற்றுங்க. உங்கள் கணவர்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள். ஏசப்பா, சீக்கிரமாக இவர்கள் கணவர்களை நல்லவர்களாய் மாற்றி என்னை போல ஊழியக்காரர்களாய் மாற்றுவீராக. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படிலாம் இருக்கலாம் அதையெல்லாம் நீர் அறிவீராண்டவரே. அவங்களை எல்லாம் கர்த்தர் ஊழியக்காரர்களாய் மாற்றுவீராக. என் கர்த்தர் உங்கள் கணவர்களை எல்லாம் ஊழியக்காரராய் மாற்றுவாராக. இப்போ அது ஒரு அல்லேலூயா. சாராய் சொல்லுகிற ஆலோசனை இது அது, ஆகாரம் சேர்த்துக்கோ, இவங்கள சேர்த்துக்கோ, உங்கள் வேலை அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் சொல்லுவேன், சித்தம் உள்ளவர்களை கர்த்தர் உங்களோடு கொண்டு வந்து சேர்ப்பா. இப்போ ஐயாவும் ரொம்ப நல்லவர், சேர்த்துக்கிறம்மா சேர்த்துக்கிட்டார். நடந்தது என்ன? இஸ்மவேல் சந்ததி உண்டாயிருச்சு. கர்த்தர் இப்போ 21ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அனுப்பிடு. இப்போ இவர் ஆள் துக்கிக்கிறார். என்ன ஆண்டவரே, சாராய் பேச்சு தானே கேட்ட, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். மனுஷன் சத்தத்துக்கு தானே கீழ்ப்படுகிற, அப்போ மனுஷன் சத்தத்தையே கேளு. நம்ம மனுஷ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் மனுஷ சத்தத்துக்கே ஒப்பு கொடுத்துருவார். நம்ம மனுஷ சத்தத்துக்கு அப்படியாங்க செய்யலாங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அவங்க சத்தத்துக்கே ஒப்பு கொடுத்துருவார். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கணும்? சாராய் சொன்னா என்ன, ஆண்டவரே நீர் சொல்லும் ஆகாரை சேர்த்து கொள்ளட்டுமா? வேண்டாம். ஆண்டவரே என் வீட்டு விசாரணை கர்த்தனா எலியேசன் இருக்கிறான், வேண்டாம். எத்தனை சித்தம் இல்லாத கிளைகளை நறுக்குகிறார் பாருங்கள். சில நேரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில சித்தம் இல்லாதவர்கள் வரும், நாமும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் பாதியிலே கர்த்தர் வேண்டான்பாரு, நம்மளால் விடவும் முடியாது. என்ன ஆண்டவரே பண்ணுறது? கர்த்தர் சொல்லுவார், நானே வெட்டுவேன், கொஞ்சம் தாங்கிக்க, நானே அகற்றுவேன், தாங்கிக்க, நானே தூரம் போடுவேன், தாங்கிக்க. என் கர்த்தர் உங்களை அவரோடு ஒட்ட வைப்பாராக. ஆபிரகாம் கர்த்தரோடு ஒட்ட வைக்கப்பட்ட ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தான். ஆனால் கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா, ஆபிரகாம் தீர்க்கதரிசி. 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்படுகிறது, ஆபிரகாம் தீர்க்கதரிசி. அவன் கர்த்தரோடு ஒட்ட வைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மரம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுவேன், ஆபிரகாம் குத்து விளக்கு. சகரியாவுக்கு புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை சொன்னல, ஆபிரகாம் பொன்மயமான குத்து விளக்கு. இந்த நாளுக்கு பின்பு என் கர்த்தர் உங்களை ஒலிவ மரங்களாய் அல்ல, எரிந்து பிரகாசிக்கிற குத்து விளக்காய் வைப்பாராக. என் கர்த்தர் வைப்பாராக, என் கர்த்தர் வைப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மட்டுமல்ல, வெளியே இருக்கிறவர்களுக்கும், இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஆன்லைனில் பார்க்க போகிறவர்களுக்கும், இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் பனியை போல் இந்த செம்பராய நல்லூர் மேலே ஊற்றுவாராக. நீங்கள் பொன்மயமான குத்து விளக்குகள். என் கண்கள் உங்களை அப்படிதான் இன்னைக்கு தரிசனமாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. சஞ்சய், இந்த கூட்டத்தின் மத்தியில் உன்னை நிற்க வச்சிருக்கிறல்ல, என்னத்தை காண்கிறாய்? நான் சொல்லுவேன், கர்த்தாவே, இத்தனை பொன்மயமான குத்து விளக்குகளை பார்க்கிறேன், இவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிற தூதர்களை பார்க்கிறேன். வானம் திறக்கப்பட்டாயிற்று. என் கர்த்தர் தேராக உடைப்பாராக, எல்லா லோத்துகளை அகற்றுவாராக. என் கர்த்தர் எலியாசரையும் நீக்குவாராக. என் கர்த்தர் ஆகாரை நீக்குவாராக. இயேசுவே உங்களுக்கு மணவாளனாய் பக்கத்தில் நிற்பாராக.
நீங்கள் பொன்மயமான குத்து விளக்குகள். உங்களுக்கு அபிஷேகம் பரலோகத்திலிருந்து ஊற்றப்படணும். ஆமென். அவ்வளவுதான். 5 நிமிஷம். 2வது காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். என் டைரியை மூடிட்டேன். அவ்வளோதான். சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சுணும் இல்லையா? இயேசுக்கு அது ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் அ மினிஸ்ட்ரி டிசிப்ளின். அதை நான் ரொம்ப கடைப்பிடிக்க விரும்புகிறவன். அதனால் 2வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்காவின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி எழுதப்படுகிறது. 2 பேரை பற்றி எழுதப்படுகிறது. ஒருத்தங்க பேர் மார்த்தாள், மற்றொருத்தங்க பேர் மரியாள். ஆனால் அங்கே எழுதப்படுகிற ஒரு வார்த்தை, மார்த்தாலோ இயேசு அந்த பட்டணத்திற்குள்ளே வரும்பொழுது தன் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் மரியாளோ இயேசுவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி எப்படி அமர்ந்திருக்கிறீங்க? இயேசு என் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் போதும். இல்லை, நல்ல தேவ மனுஷன், வெளிப்பாடுள்ள நல்ல தேவ மனுஷன், ஆராதனையிலே உங்களோடு கர்த்தர் பேசிட்டாரு. இருதயத்தில் அவருக்கு இடம் தேவை. ஆமென். இருதயத்தில் இடத்தை திறந்து கொடுத்தால் தான் உங்களை அவரோடு ஒட்ட வைப்பார். இருதயத்தில் இடம் திறந்து கொண்டு இருதயத்தை திறந்து ஆண்டவரே பேசுங்க, வருகிற நாட்களை குறித்து பேசுங்க, ஊழியத்தை குறித்து பேசுங்க. இன்னும் அடுத்தடுத்த வருஷங்கள் நாட்கள்லாம் மோசமாக இருக்கு. 2025 மகா மகா மோசமான ஆண்டு. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2025 போல 2026 இருக்கவே இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டுகளில் நாம் தத்தளிக்காமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தே ஆகணும். பல மணி நேரம் ஜபத்தில் நிற்கிற குத்து விளக்குகளாய் மாறி ஆகணும். அதற்காக தான் இந்த முகாமையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். நிறைய பேருக்கு இதை பற்றின யோசனையே கிடையாது. ஒரு பக்கம் ஒரு பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டு வராதிங்க, ஒரு பக்கம் ஒரு பேருக்கு இவ்வளோ தூரம் வரணுமா வராதிங்க. பிரதர், கர்த்தருக்காக நான் குத்து விளக்காய் மாறணும், தயவு செஞ்சு வந்துருங்க. அல்லேலூயா. நயங்காட்டி அழைக்கிறேன். ஆமாம். புரிதால் ஸ்தோத்திரம், புரியலைனாலும் ஸ்தோத்திரம். ஆனால் பொய் சொல்லிலாம் அழைக்க மாட்டேன். இதுதான் உண்மை. கர்த்தர் என் மேலே வச்ச அபிஷேகத்தை காட்டிலும் அந்த அக்டோபர் 2ஆம் தேதி அநேகர் மேலே இரட்டிப்பான அபிஷேகத்தை வைக்கணும். அவங்க ஊழியக்காரர்களாக எழுமணும். இதுதான் நோக்கமே. இதற்காக தான் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேன். கடந்த 8ஆம் தேதியிலேருந்து உபவாசத்தில் நிற்கிறேன். ஆனாலும் பலனாக நிற்கிறேன். பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய பலன். இதுதான் கர்த்தரோடு ஒட்ட வைக்கப்பட்ட மரம். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற குத்து விளக்கு. எங்கிருந்து பிறந்த பலன் வருகிறது? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, சரீர பலன் அல்ல, ஆத்தும பலன் அல்ல, உங்க ஆவியின் பலன் அல்ல, உன்னதத்தின் பலன். அல்லேலூயா. எப்படியாச்சும் இந்த அபிஷேகம் ஊற்றை போல ஜனங்கள் அன்னைக்கு தொற்றாதா? ஜெபிக்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்காக எழும்பிராதா? இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தருக்காக உண்மையுள்ள ஊழியர்கள் எழும்பிட மாட்டாங்களா? இதுதான் தாகம். இதுதான் தாகம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான அதில் ஒரு 1% மட்டும் உங்கள் மேலே இன்னைக்கு ஊற்றுவாராக. ஆமாம், 100 மடங்களாம் சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் கல்லஞ்சக்காரன் தான். ஏன்னா பாவம் அக்டோபர் 2ஆம் தேதி வரப்போகிற பிள்ளைங்களுக்கு நிறைய வச்சுருக்கிறேன். சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆமாம், பரவாயில்ல, கர்த்தர் நிறைவாய் வைப்பாராக. இப்போ அங்கே இருக்கிற அந்த அம்மா பேர் மார்த்தாள், மரியாள். மார்த்தாள் வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்தா, மரியாளோ இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தா. நடக்கிற காரியம் என்னன்னா, மார்த்தாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறா. சில நேரம் நம்ம நிறைய ஆண்டவரிடத்தில் உட்காந்துட்டே இருந்தா என்ன கேட்பாங்க? என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கே போய்கிட்டு இருக்க? என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுட்டே இருக்க? என்ன எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிச்சிட்டே இருக்க? நாங்களும் தான் சர்ச்சுக்கு போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நீ பிசாசு, நீ அப்படி தான் இருப்ப. நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொன்மயமான குத்து விளக்கு. மரியாள் அதை தான் செய்கிறாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. என்னைக்கு இயேசு வருவாரோ தெரியாதுங்க. பேசிக்கிட்டே இருக்க இயேசு வந்துட்டாருன்னா, நீங்கள் ஆலயத்தில் தனித்து இருக்கும்போது இயேசு வந்துட்டாருன்னா அவங்க கைவிடப்படலாம். கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்பட்ட மரியாளாகிய நீ கைவிடப்பட மாட்டாய். இன்னைக்கு கர்த்தருக்கு ஆசை தான், உங்களை அவரோடு ஒட்ட வைக்கணும், உங்களை அவரோடு ஒட்ட வைக்கணும். என்னோடு என் மகள் இணைஞ்சு நடந்துட்டான், சித்தம் இல்லாத எதுவும் நீங்கள் விளக்க வேணாம், அதுவே வராது, அதுவே வராது. இன்றைக்கி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வரல? இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் போய் போட்டு கொடுத்தாலும் நான் உங்களுக்கெல்லாம் பயப்படலாம் மாட்டேன். என்னை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். ஆமேன். அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர், அவரே கொண்டு வருவார். இன்னும் நான் ஒருவேளை இங்கே வந்து உட்காரும் போது என்ன சில ஆத்துமால ஆண்டவரே காண்பிச்சிங்க, வரல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், லேட்டாக வந்தாலும் ஸ்தோத்திரம், வந்தாலும் ஸ்தோத்திரம், வரலனாலும் ஸ்தோத்திரம். ஏசப்பா நீங்கள் சீக்கிரம் வந்துருங்கப்பா, தாங்க முடியலை. ஆமே, நான்லாம் முதலாம் மைக்கை போட்டு நான் வர ஆண்டவரேன்னு ஓடிடுவேன். யார் இங்கே நின்று தொண்டை தண்ணி வத்த பேசிக்கிட்டு இருக்கிறது? போய் அவருக்கு முன்னாடி நின்று 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருக்க எனக்கு ஆசை. ஆமேன். நம்ம இங்கே என்னத்தான் விழுந்தடிச்சிட்டு ஊழியம் செஞ்சாலும் ஒரு கூட்டம் விழுந்தது தான்.
ஒரு கூட்டம் விழுந்தது தான். நீங்கள் போய் அவங்க கூட நின்னா நீங்களும் சேர்ந்து விழுந்து போயிடுவீங்க. சிலர்லாம் எப்படி தெரியுமா, அவங்கள தூக்கி எடுக்க போவோம், நம்மளையும் கைப்பிடிச்சி இழுத்துருவாங்க. அண்ணா வாண்ணா நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்து பேசுவோன்னு. அப்படிப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களே இல்லை, வெளியே. உங்களால் சொல்ல மாட்டேன், நீங்கள் கை கொடுக்க போகிற இரக்கமுள்ள ஆபிரகாம்கள். ஆமேன். ஆமாம். ஆனால் மரியாள் நல்ல அக்கா. எங்கள் அக்கா வந்தா என்ன, என் வீட்டில் வேலை இருந்தால் என்ன, யார் என் வீட்டுக்கு வந்தா என்ன, நான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா, சீஷர்களுக்கு கூட தன்னை வெளிப்படுத்தலை. மரித்தவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார், இன்னமும் ஜீவிக்கிறார். அவர் இந்த செம்பராய் நல்லுள்ள யாருக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறாரோ இல்லையோ, இப்போ என் ஆவியில் நான் பலமாய் உணர்கிறேன். இந்த ஜப நேரத்தில் என் கர்த்தர் உங்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக. என் அருகில் நிற்கிற இயேசு எங்கள் கண்கள் காண்பதாக. அவர் மகா வல்லமையுள்ளவர், அவரை ஒருவனாலும் காண முடியாது. ஆனால் சித்தம் வைத்தவன் அவரை காணலாம். இயேசுவை சித்தம் வைத்தவன் காணலாம், பரிசுத்தம் உள்ளவன் காணலாம். இன்னைக்கு என் ஆசையெல்லாம் ஒன்னே ஒன்று, என் கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க வைத்து இயேசு உங்கள் கரம் பிடிக்கிறதை நீங்கள் பார்க்கணும். ஒரு புதிய ஓட்டத்தை கர்த்தர் துவங்க வைப்பாராக. உங்கள் அநேகர் மேலே ஊழிய அழைப்பை பார்க்கிறேன். இந்த நாளுக்கு பின்பாக என் கர்த்தர் உங்களை ஊழியக்காரர்களாய் ஊழியக்காரிகளை என் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக, அபிஷேகம் பண்ணுவாராக. இந்த நேரத்தில் ஒரு ஊழிய அபிஷேகம் வைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு யார் மேலே அந்த ஊழிய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ, என் மேலே இருக்கிறதை காட்டிலும் இப்போ ஒரு தீர்க்க தரிசன சால்வை வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தர் அக்கினியாய் மாற்றுகிறார், அக்கினியாய் மாற்றுகிறார். என்னை காட்டிலும் அக்கினிமயமான ஊழியத்தை நிறைவேற்றுகிற யோவான் ஸ்நானகனாய், எலியாவாய், எலிசாவாய், யோசுவாவாய், மோசையாய் கர்த்தர் நீங்கள் இருக்கிற பட்டணங்கள்ல உங்களை தலைவர்களாய் எழுப்புவாராக, ஊற்றப்படுவதாக. வானம் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. உங்கள் அநேகர் பக்கமாய் தூதர்கள் வருகிறார்கள், அபிஷேகத்தோடு வருகிறார்கள். பார் பார், கர்த்தர் கண்களை திறக்கிறார், தரிசனங்களை காண்பிக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் தூதர்கள் ஏறுகிறத இந்த இடம் பெத்தலாய் மாறி இருக்கிறத என் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கண்களை திறந்து காட்டுவாராக. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? நீங்க மட்டும் கையை உயர்த்தி, கண்களை மூடி கையை மட்டும் இப்போ உயர்த்தி காட்டுங்களேன். ஏசப்பா, என் கரம் அநேகர் அபிஷேகம் பண்ணணும், என் கரம் அநேகரை எழுப்பி விடணும், என் கரம் அநேகர் அழிவுக்குள்ளவர்களை தூக்கி எடுத்துடணும். சொல்ல சொல்ல அநேகருடைய கைகளில் ஒரு அக்கினி விழுகிறது, சொல்ல சொல்ல அநேகருடைய கால்கள் அக்கினி விழுகிறது. ஆயத்தம் என்கிற சத்தம் கேட்கப்படுகிறது, ஆயத்தம் என்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு உன்னதமான ஊழியம், எனக்கெல்லாம் ஊழியமே இல்லையா, கர்த்தருக்காக எதையும் செய்ய மாட்டேனா, இப்படியே உட்கார்ந்துருவனா, கண்ணீரோட நின்றுவனா, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பொன்மயமான சுருள், ஒரு பொன்மயமான சுருள் உங்கள் கரங்களில் வைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. இந்த 2025 இந்த வருஷத்தின் இறுதியில் உன் காதுல கேட்கிற சத்தம், சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், எழும்பு எழும்பு, சியோனே உன் வல்லமையை தரிச்சுக்கோ. உன்னை யாரும் ஏத்துக்கல, உன் அபிஷேகத்தை ஒருவரை புரிஞ்சுக்கல, நீ ஊழியம் செய்வன்னு நினைச்சா உனக்கே அற்பமா இருக்குல்ல. கர்த்தர் சிலருடைய காதுல சொல்லுகிறார், நீதான் அந்த மோசே, நீதான் அந்த மோசே, நீதான் அந்த மோசே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது. என் கர்த்தர் உங்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக, திறப்பாராக, திறப்பாராக. நீங்கள் பொன்மயமான குத்து விளக்குகள். இப்போ கேட்கட்டுமா, எத்தனை பேருக்கு ஆசை, என் கூட யாரும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் சித்தம் வைக்காத யாரும் வேண்டாம், நீங்கள் சித்தம் வைக்காத ஒருத்தர் என் கூட வரக்கூடாது. நான் இந்த உலக அன்பெல்லாம் தேடி தேடி இணைஞ்சது உண்மை, இவங்கெல்லாம் என் மேலே அன்பு காட்ட மாட்டாங்களான்னு ஏங்கினது உண்மை. என் கூட இவங்க தொழிலுக்கு தொடங்க மாட்டாங்களா, ஊழியத்தை துவங்க மாட்டாங்களா, கடைசி வரைக்கும் வரமாட்டாங்களா, நான் ஏங்கினது உண்மை. இன்னைக்கு நீர் பேசியிருக்கிறீர், அப்படிப்பட்ட கிளைகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக, காட்டொலிவ மரங்கள் இணைக்கப்படுவதாக, பரலோகத்தின் சத்தம் என் காதல கேட்கப்படுவதாக, இயேசுவாகிய உம்மை நான் முகமுகமாய் காண்பேனாக. ஜீசஸ், கண்களை திறந்து கொள்ளுங்க. இப்போ கர்த்தர் மரியாள் இடத்துல வந்து நிற்கிறார். யாரை தேடுகிற? நீங்கள் இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருந்தார். அல்லேலூயா. ஊழியர்களை தேடினீங்களா?
அன்பானவர்களை தேடினீங்களா? இவங்க கிட்ட போனால் அபிஷேகம் இருக்குன்னு தேடினீங்களா என்ன? வந்து கேட்பாரு, யாரை தேடுற? இன்னைக்கு ராத்திரி போய் உங்கள் தனி அறையில் முழங்கால் படிட்டு பாருங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து ஒரு சத்தம் கேட்கும். யாரை தேடி அழுதுகிட்டு இருக்க மரியா? ஒரு காலம் நீ ஒட்ட வைக்கப்பட்டு அழுதல்ல, ஒரு காலத்தில் எப்படி ஜெபிச்சல்ல, ஒரு காலத்தில் கண் திறக்கப்பட்டு தரிசனமாக பார்த்துக்கிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு மார்த்தாள் நிமித்தம் ஜெப வாழ்க்கை விட்டு வெளியே வந்துட்டியா? சீஷர்கள் நிமித்தம் ஜெப வாழ்க்கை விட்டு வெளியே வந்துட்டியா? சில பேர் நிறைய சொல்லி அழுததை கேட்டிருக்க பிரதர். என் ஆவிக்குரிய வாழ்க்கை பின்மாற்றமாக போனதுக்கு காரணமே ஊழியக்காரங்க தான். சொல்லி கேட்டிருக்கிறேன், அழுகிறேன். ஏன் ஆண்டவரே அபிஷேகத்தில் நடத்த வேண்டிய ஊழியர்கள் ஏன் பின்மாற்றமாய் நடத்தினார்கள்? இயேசு இன்னைக்கு உங்கள் அருகில் வந்து கேட்பார், யாரை தேடுகிற? கேட்கிறவரை மறந்து இழந்தவர்களை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறோம். மரியாள் அமர்ந்து அழுகிறா, என் எஜமானரை காணோம், என் சிநேகிதரை காணோம். நான் எப்பெல்லாம் அமர்ந்து ஜெபிப்பேனோ, நான் முழங்கால் படிட்டு ஜெபிப்பேனோ, நீங்கள் வருவீங்களே ஏசப்பா, எங்கே போனீங்க? தேடினீங்க இல்லையா? தேடினீங்க இல்லையா? நான் முழங்கால் படியிட்டா முன்னாடி பிரசன்னராய் வருவீரே, நான் முழங்கால் படியிட்டா தூதர்கள் வருவாங்களே, இழந்துட்டேனே, ஏன் அழுகிறாய்? இயேசு சொல்லுகிறாரு, ஏண்டா கல்லறையில் தேடுற? கொஞ்சம் திரும்பி பாரு, வழி இதுவே என்று நடக்க பண்ணுகிற உன் சத்தத்தை, என் சத்தத்தை கேட்க பண்ணுகிறேன்னா இன்னும் பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்துரு, உன்னை கட்டி அணைச்சிக்கிறேன். அப்படியே வந்துரு, என் மேலே இருக்கிற ஆவியை உன் மேலே வச்சுடுறேன். இப்போ மரியாளுக்கு பிரச்சனையே, வந்துட்டீங்க ஆண்டவரே, 24/7 உங்களால் என் கூட இருக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாளில் பரம் ஏறி போயிடுவீங்களே, மறுபடியும் இந்த சீஷர்கள் தானே இருப்பாங்க, மறுபடியும் இந்த அன்பானவர்கள் தானே இருப்பாங்க, என்னை ஏமாற்றினவங்க தானே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த கூட்டத்தில் வந்துட்டீங்க, இன்றைக்கி என்னை அபிஷேகம் பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன தொடுறீங்க, திரும்ப போகும்போது வர முடியுமா? சிம்பிளாக ஒரே ஒரு சத்தம் சொல்லுவார், நீ போய் பெந்தேகோஸ்தே என்ன நாளுக்காய் காத்துரு. நான் சொல்லட்டுமா? போய் உங்கள் தனி அறையில் முழங்கால் படியிட்டு, யாரும் உங்கள் அறையில் சேர்த்துக்கொள்ள வேண்டாம், அறை கதவை பூட்டி தாகத்தோடு கேளு, அப்பா உங்கள் ஆவியானவரை என் மேலே ஊற்றிடுங்க, அந்த அபிஷேகத்தை என் மேலே ஊற்றிடுங்க, என் ஆவியின் கண்களை திறந்துருங்க. இந்த கடைசி காலத்தில் நான் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வரங்களை தாங்க. இந்த கடைசி காலத்தில் வருகிறவர்கள் தூரத்தில் வரும்போதே என்ன ஆவியுடையவர்களாய் வருகிறார்கள் என்பதை கண்டெடுக்கிற வரங்களை தாங்க என்று தாகத்தோடு கேட்டுப்பார், ஊற்றுவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இப்போ மரியாளுக்கு ஆசை எல்லாம் போயிட்டீங்கன்னா என்ன ஆண்டவரே செய்வேன்? மறிச்சிங்க, இழந்தீங்க, வந்தீங்க, பேசுனீங்க, மறுபடியும் போயிருவீங்களே. இயேசுவுக்கு தெரியும் மரியாள் நான் எல்லாம் துடிச்சிருவா. இயேசுவுக்கு தெரியும் என் மரியாள் என்னோடு ஒட்ட வைக்கப்பட்ட என் ஊழியக்காரன் நான் இல்லைனா துடிச்சிருவான், என் மகன் நான் இல்லைனா அழுதுருவா, நான் இல்லைனா என் மக துடிச்சிருவா, இந்த கடலில் தவிக்கிறேனே துடிக்கிறையே. கர்த்தர் சொல்லுவா, என் ஆவியை தருகிறேன், என் ஆவியை தருகிறேன். ஆபிரகாம சக்ஸஸாக கானானுக்குள்ளே கொண்டு போனது எது தெரியுமா? ஊற்றப்பட்ட அந்த தீர்க்க தரிசன ஆவி. இப்போ இப்படின்னு சொல்லட்டுமா, மரியாளையும் ஊழியக்காரியாக எழுப்ப முடியுமானா என்ன தெரியுமா காரணம்? ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி. இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று தேவை, நீங்கள் மறுபடியும் அவரோடு ஒட்ட வைக்கப்பட விரும்பினால், ஆதி ஜெப அன்பிற்குள்ள, ஆதி வைராக்கியத்திற்குள்ள, ஆதி கிறிஸ்துவ தரிசன பள்ளத்தாக்குக்குள்ள, ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளே போக விரும்பினா, இன்னைக்கு எழுந்து நின்று இன்னைக்கு இந்த இறுதி நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். இன்னைக்கு இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியல, இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு கட்டளை கொடுக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு என்ன உங்கள் பக்கமாய் வந்து உங்கள் தலையின் மேலே கை வை என்று சொன்னால் வைப்பேன். என் மேலே வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் உங்கள் மேலே 2 மடங்கு வீழும். இல்லையா, உங்கள் மேலே இருக்கிற இந்த வரம், இந்த ஆவியின் வரம், அப்போஸ்தலனாகிய பவுல் தலையின் மேலே கை வைக்கும் பொழுது அது அக்கினியாய் மறுபடியும் வெளியே வந்துச்சுல்ல, அப்படியே அது அனல் மூட்டி இன்னைக்கு எரிய வைக்கப்படும். இன்னைக்கு இந்த ஜெப நேரத்துக்குள்ளே நடத்துவேன். கர்த்தருடைய தாசன் இன்னைக்கு உங்களை பாடலுக்குள்ளே நடத்துவார். ஒருவேளை இன்னைக்கு நிற்கிறீங்க இல்லையா பிரதர், நீங்கள் என் தலை மேலே கை வைக்கலாம், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லுறவங்க மட்டும் கட் பண்ணிடுங்க.